வணக்கம். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி 1,1,2,8,3,27,4 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே 1 இருக்கு, அடுத்த நம்பர் 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, அடுத்த நம்பர் 8 இருக்கு. எப்படி இங்கே 2 8 மாறிச்சு? 2 நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா 8 மாறும். அதே மாதிரி 1 கியூப்னா 1 தான். அடுத்து பாருங்களேன், இங்க 3 இருக்கு, 3ஓட கியூப் என்னது 27, கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும்? 4னா 4ஓட கியூப் 64. அப்ப நமக்கு இங்க 64 வரும். நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 64. இது ரொம்ப சிம்பிளா ஒரு கேம் மாதிரி தான். இது ரொம்ப ஈஸியான சம். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு மொத்த விலை எவ்வளவு இருந்துச்சு? 15 லட்சம் இருந்துச்சு. அப்படின்னா 15 லட்சம் மொத்தம் 15லேருந்து 12 குறைஞ்சிச்சுன்னா நமக்கு 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ். அப்போ என்ன பண்ணணும்? பெருக்கல் 100 போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்க, இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே கீழே ஒரு 3 0 கேன்சல் ஆயிருக்கு, மேலே ஒரு 3 0 கேன்சல் ஆயிருக்கு. இப்போ நமக்கு 15 15, 15 30, 2 கிடைக்கும், மிச்சிங்க 0 இருக்கு, போட்டா அப்படின்னா 20 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் 20%. 0.07% என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பெர்சன்டேஜ் வந்தாலும் என்ன போடுவோம்னா பை 100 போடணும். இப்போ நமக்கு இது பேர் தசம புள்ளி, அதாவது டெசிமல் பாயிண்ட். இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தா நம்ம 10ஆல பெருக்கி வகுக்கணும், 2 நம்பர் இருந்தா 100ஆல பெருக்கி வகுக்கணும். இங்க நமக்கு 2 நம்பர் என்ன பண்ணும்? 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். இப்போ நம்ம இந்த 0.07 100ஆல பெருக்கும் போது நமக்கு 7 கிடைக்கும். அதே மாதிரி 100 பெருக்கல் 100 அப்படின்னா 100 அப்படியே எழுதிக்கிட்டு இங்க 2 0 இருந்தா 2 0 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 7/10,000 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான விடை. சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன். √8 ⁻1/3 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த √8 8/1/2 எழுதிக்கலாம். 8/1/2 எழுதிக்கலாம். இன்ட்டு மேல 1/3 இருக்கு. இப்ப நம்ம இந்த 8 2^³ எழுதிக்கலாம். 2^³ இன்ட்டு மேல 1/2 இருக்கு, இன்ட்டு மேல 1/3 இருக்கு. இப்போ நம்ம இந்த 3யும் இந்த கீழே உள்ள 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்? 2 1/2 இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 1/2 பாருங்க, இப்போ நம்ம ரூட்டை எப்படி 1/2 மாற்றணுமோ அதே மாதிரி மேலே உள்ள 1/2 ரூட்டா மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே √2 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c/c என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஏயோட மதிப்பு 3ன்னு அர்த்தம், அதே மாதிரி பியோட மதிப்பு 4ன்னு அர்த்தம், சியோட மதிப்பு 7ன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஏபிசிஏ எடுத்து இதில் அப்ளை பண்ணலாம். a + b + c, ஏனா 3 ப்ளஸ் பினா 4 ப்ளஸ் சினா 7 இருக்கு, பை சீன் இருக்கு, சீனா 7 தான். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். 3 + 4 7, 7 + 7 14, அப்படின்னா 14/7, ஓரேல் 7, ஈரேலா 14. அப்போ நமக்கு 2 கிடைக்கும். இதோட ஆன்சர் 2. ஒரு வகுப்பில் மாணவியர்களின் விகிதம்னா ரேஷியோ 4:5 இருக்கான். மாணவர்களின் எண்ணிக்கை 20 இருக்கு எனில் மாணவியரின் எண்ணிக்கை காண்க. இப்ப நமக்கு ரேஷியோ எப்படி இருக்குது? மாணவர்கள் மாணவிகள் இருக்கு, அது 4:5 இருக்கு, 4:5. இப்ப நமக்கு மாணவர்களின் எண்ணிக்கை 20 இருக்கான், மாணவர்களோட எண்ணிக்கை. இப்ப நமக்கு இங்க 4 இருக்கு, இங்க 4 எப்படி 20 மாத்தலாம்? 5ஆல பெருக்கலாமா? 5×4 20. அப்ப அதே மாதிரி இங்க நமக்கு 5 இருக்கு, இங்க என்ன பண்ணிருக்கோம்? இந்த 4 5ஆல பெருக்க, என்ன பண்ணீங்க? 5ஆல பெருக்கணும். இப்ப என்ன வரும்? 5×5 25. அப்படின்னா மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 25 இருக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். தசம எண்ணை பின்னமாக மாற்றுக. 0.117 பார். இப்ப நம்ம இந்த கோட்டை தான் பார்னு சொல்லுவோம். இந்த பாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாருக்கு கீழே உள்ள நம்பர்லாம் திரும்ப 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 முடிவே எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இங்க 0.117 திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். 117 117ன்னு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், முடிவே இல்லாம. இப்ப நம்ம இதை எப்படி ஒரு பின்னமா மாத்தலாம்னா, முதல்ல இந்த கோட்டுக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்கு? 117, அதை முதல்ல எழுதிக்கலாம். 117 கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்க எத்தனை நம்பர் இருக்கோ நம்ம அத்தனை 9 போட்டுக்கலாம். 1 2 3. இப்ப நமக்கு மேல 3 நம்பர் இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? கீழே 3 9 போட்டாச்சு. இதே 4 நம்பர் இருந்தா 4 9 போட்டுக்கலாம். இப்போ இதான் இதோட ஆன்சர். இதே மாதிரி 0.567 இதோட ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீபோவா 5 எனில் மீச்சிமா காண்க. மீபோவான HCF, மீச்சிமான எல்சிஎம். இப்போ நமக்கு மீச்சிமா எல்சிஎம் கொடுத்தாலே ஃபார்முலா வந்து மீச்சிமா பெருக்கல் மீபோவா ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ நமக்கு மீச்சிமா என்ன கொடுத்துருக்காங்க, மீச்சிமா கொடுக்கல, மீச்சிமா அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு மீபோவா வந்து 5 இருக்கு, 5 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் வந்து 1600. 1600. இப்போ நம்ம இந்த 5 இந்த கொண்டு போறோம். 5 பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். அப்படின்னா மீச்சிமா ஈக்குவல் டு 1600 வகுத்தல்ல வரும் பை 5. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கலாம். இந்த நம்ம ரெண்டையுமே வகுக்கும் போது கிடைக்கிற ஆன்சர் வந்து 320. இப்போ நமக்கு இதான் தேவையான விடை. 4/3.5 = 2/5 என்பதற்கு சமான விகிதம் எது? இப்போ நம்ம இந்த 4 2/2 எழுதிக்கலாம். அப்புறம் இங்க ஒரு 3.5 இருக்கு, இஸ்டு 2/5. இதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் 3.5 பெருக்க போறோம். 3.5 பெருக்கல்னா நமக்கு 7 கிடைக்கும். அப்போ நமக்கு இது எல்லாமே 7 மாறிடும். அப்போ நமக்கு 2/7 இஸ்டு 2/5 இருக்கும். இப்போ நம்ம இந்த 7 என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 2/5 பெருக்கல் 2/2 எழுதிக்கலாம். 2/5 இன்ட்டு 2/2 இஸ்டு 2/5 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 2/5 கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு 2/2 இருக்கும். இஸ்டு இது நமக்கு ஒரு முறை தான், நமக்கு இங்க 1 கிடைக்கும். 2 ஸ்கொயர்னா 4, இங்க இஸ்டு 1 இருக்கு. அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். அவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 80, 49, 23, 48, 59, 98 எனில் வீச்சு அதாவது ரேஞ்ச் காண்க. இப்ப நமக்கு வீச்சு அதாவது ரேஞ்சோட ஃபார்முலா வந்து L - S. Lனா பெரிய நம்பரு, Sனா சிறிய நம்பரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நமக்கு Lனா என்ன நம்பர் வரும்? இதுல எது ரொம்ப பெருசா இருக்கு? 98 தான் பெருசு. அப்படின்னா Lனா 98, Sனா சிறிய எண். அப்ப நமக்கு எதுல சிறுசா இருக்கு? இல்லையே, 23 தான் சிறுசா இருக்குது. இப்ப இதில் அப்ளை பண்ணலாம். L - S. Lனா 98 மைனஸ் Sனா 23. 98ல 23 கழிச்சா என்ன வரும்? அது கீழே கமெண்ட் பண்ணுங்க.